கொல்கத்தா அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் சிஎஸ்கேவின் ஓபனிங்கில் மிகப்பெரிய மாற்றம் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சிஎஸ்கேவில் இந்த ஆண்டு சரியாக ஓபனிங் கிடைக்கவில்லை. பல வீரர்கள் சிஎஸ்கே ஓபனிங்கில் விளையாடிவிட்டனர். அந்த வகையில் மேலும் ஒரு மாற்றத்திற்கு வாய்ப்புள்ளது. ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாதது பேரிடிதான். ஆனால் அவர் இடத்தில் வந்துள்ள ஆயுஷ் மாத்ரே கடந்த சில போட்டிகளிலேயே அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இடத்தை சிஎஸ்கேவில் பிடித்துவிட்டார் எனலாம். குர்னப்ஜித் சிங்கிற்கு பதில் வந்த டிவால்ட் பிரவேஸ் சிஎஸ்கேவின் எனர்ஜியையே அதிகமாக்கியிருக்கிறார். அவர் விளையாடுவதை பார்க்கவும் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். தற்போது வான்ஸ்பேடிக்கு பதில் ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கே மாற்று வீரராக அறிவித்துள்ளது. இவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் 28 பந்துகளில் சதமடித்து T20யில் அதிவேகமாக சதமடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். எப்படி பஞ்சாபிற்கு பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் அதிரடியான துவக்கத்தை தருகிறார்களோ அதேபோல் ஆயுஷ் மாத்ரேவுடன் இணைந்து அதிரடியான தொடக்கத்தை அளிக்க ஊர்வில் பட்டேலை அணியில் சேர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய KKR போட்டியிலேயே இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது. தீபக் ஹூடாவிற்கு பதில் ஊர்வில் பட்டேலை முயற்சிக்க வாய்ப்புள்ளது. இதனால் ஷேக் ரஷீத் நம்பர் 3இல் விளையாட வாய்ப்புள்ளது. சேப்பாக்கத்தில் நடந்த தோல்விக்கு பழிவாங்க KKRின் பிளே ஆஃப் கனவை சிதைக்க சிஎஸ்கே காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.